2 கோழியை க்ளீன் பண்ணி வாங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இது சதையெல்லாம் எடுத்து வறுத்துட்டு எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடறேன். ஓகே, என்னாச்சுன்னா சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த பிஜிஎம்மோட தான் ஒரு வாரமாக சுற்றிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி மிளகு வறுவல். சளி பிடிச்சிருக்குதுல்ல, செம்மையாக இருக்குது. நாட்டுக்கோழி மிளகு வறுவல். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஜெய். இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஃபன் டே vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அக்கா வந்து மூக்கு சிந்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக எங்கள் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் என்னாச்சுன்னா சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த பிஜிஎம்மோட தான் ஒரு வாரமாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ தான் ஏஞ்சோம். ஸோ ஏஞ்சி டீ குடித்தோம். ஃபேஸ் எல்லாம் பாருங்க. ஆமாம், புசு புசுன்னு வீங்கி போயிருக்குது. ஏஞ்சி லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அந்த எங்கள் அக்கா எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் மூஞ்சி கழுவுனேன். இன்னும் ஒன்றும் பெருசாக பளிச்சுன்னு இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டீ குடிச்சாச்சு. அப்பா வந்து 2 நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்காக கொண்டு போய் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். அப்புறம் என் தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து காலங்காத்தாலேயே அவங்க டான்ஸ் குரூப்போடு போயிட்டாங்க. டான்ஸ் குரூப்போட தளபதி இது ஏதோ புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்கு, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஆமாம், அப்பா வந்து எங்கே போயிருக்காருன்னா ஏதோ கிளாஸ் ஃபிட்டிங்ஸ்க்காக வீட்டுக்கு வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. அம்மா வந்து உள்ளே இருக்காங்க, வருவாங்க. அதுக்கான விலைகளில் பார்த்துட்ருக்காங்க. சரி வாங்க, நான் இப்போ போயிட்டு அந்த கோழிகள் 2 உயிர்கள் இருக்காங்க, அவங்கள போயிட்டு சுத்தம் செய்து எடுத்துகிட்டு வரேன். நான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. நீ என்ன நினைக்கிற? ரொம்ப ஃபீல் பண்ணாத, நடிக்க போடாது. அப்படியே ஒரு சாடவே மாட்டாரு. கோழி கறியை பார்த்தோடனே அப்படியே மூக்க மூடிட்டு போயிடுவச்சு. இப்போ வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கடைக்கு போயிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்த நாட்டுக்கோழியை கழுவ போகிறாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்து கம்பெனிலேருந்து அவங்க ஊர்லேருந்து 2 கோழி பிடிச்சின்னு வந்தாங்க. ஒரு சேவல், ஒரு பொட்டை. ஆமாம், அதை இப்போ வந்து ஜெய் போயிட்டு கடைக்கு போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கோழிக்கு 100 ரூபாய் வாங்கிட்டாங்களாம். ஜெய் சொல்கிறான், பேசாமல் நம்ம சிக்கனே சாப்பிட்டு போயிடலாமா, இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. 750 ப்ளஸ் 2 கோழி வந்து 1300 ரூபாய் சொன்னார் அப்பா. ஓ, 1300? ஆமாம், 2 கோழியை க்ளீன் பண்ணி வாங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இது சதையெல்லாம் எடுத்து வறுத்துட்டு எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடறேன். ஓகே, சதை பீஸ்லாம் போட்டு வறுத்துறேன். ஓகேவா? ஓகே. நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு. ரொம்ப பாவமா இருந்துச்சுமா இதை பண்ணும்போது. அப்படியா? உலகத்துல முக்காவாசி கோழி என அழிஞ்சதுக்கே நீ தான் முக்கிய காரணம். பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க, பேப்பர்லயே வந்துச்சு. நீ வந்து சொல்ற, அதை ஆஃப் பண்றேன். குக்கர் இப்பதான் சுத்தம் பண்ணேன். இது எல்லாமே ஃப்ளஷா எலும்பா? இன்னும் எதுவுமே பிரிக்கல. ஓ, அலசலியா? ஃபர்ஸ்ட் மஞ்சள் போட்டியா? மஞ்சள் தான் அவனே போட்டு நல்லா தீச்சு குத்து வச்சுக்கிறாங்களே கடைக்காரங்களே, அதனால நீ போடல. ஆமா, மஞ்சள் பாரு, நீ எவ்வளவு மஞ்சள் தூள் இருக்குது பாரு. நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நாட்டுக்கோழி, இன்னைக்கு ஒரு புல்லா நாட்டுக்கோழி சாப்பிட்டோமேனா. கோபி அங்கிள் வாங்கி வந்து கொடுத்தாரு அன்னைக்கு. மறட்டமா, அது கூட ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுமா. ஏமா அப்படி டிஸ்டர்ப் பண்ற? 3 வாரம் ஆயிடுச்சு கைஸ். 21 days பிரியாணி பண்ணிட்டோம். தொக்கு குழம்பு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. தீபாவளிக்கு மறுநாள், முன்னாள் தீபாவளிக்கு முன்னாள் அதான் பண்றது ஒண்ணுமே உண்டு. ஸோ கைஸ், இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் லைட்டுக்கு வந்து சால்ட்ரிக்கு வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதுதான் போய் பண்ணிட்டு வந்தேன். அம்மா வாங்க என்னெல்லாம் குக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மம்மி என்ன லெவல் ஆஃப் ஸ்டேஜ் குக்கிங்? இப்போ மம்மி என்ன லெவல் ஆஃப் குக்கிங் பார்த்தீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட் தெரியுது, நீ மூடு. எந்த லெவலில் இருக்கு மம்மி குக்கிங்? இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருந்து. ஓ, ஆமாம், இது சண்டே எதுமா காயெல்லாம் செய்கிறேன். ஆமாண்டா, அதுவும் பார்க்கணும் கொண்டு போயா. இது என்னது? பருப்பா? இது 2 பொரியல். ஓகே, அப்புறம் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதிகம் மதமாக வந்து காய்கறிலாம் பண்ணுறாங்க. நான்வெஜ்ஜுக்கு பண்ணுற துரோகம் அதெல்லாம். துரோகமா? இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் டெய்லி இருக்கணும். ப்ரோட்டீன்ஸா? ப்ரோட்டீன்ஸ் அதில் உனக்கு வச்சுக்கிறாங்க இங்கே வந்து ப்ரோட்டீன்ஸுங்கிற. முன்னெல்லாம் வெறும் சோறும் சாப்பிட்டா போதும்,
எந்த வியாதியும் இல்லை. இப்போல்லாம் வந்து இதெல்லாம் சுண்டல் சாப்பிட்ணும். வாவ், நாட்டுக்கோழி மிளகு வறுவல். சளி பிடிச்சிருக்குதுல்ல, செம்மையா இருக்கு. நாட்டுக்கோழி மிளகு வறுவல் போச்சுக்குது. அந்த பக்கம் என்ன ஏன் காட்ட மாட்டேறேன் அப்படின்ட்டு நான் பாவம் பண்ணேன். சூப்பர் சூப்பர். நாட்டுக்கோழி மிளகு வறுவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. குழம்பு செம்மையா இருக்கு. நல்லா மிளகுலாம் அரைச்சி, மிளகு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்றி, இதுவும் சளிக்கான வைத்தியம்தான். ஓகே, கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். நாக்குக்கு எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது, பிடிச்சினுக்கிற சளி. அதனால் இதோட சளி நிவாரணி தான் இதுவும். அங்கே சுட சோறு போட்டு குழம்பு ஊற்றி அடின்னு அடிச்சோன்னு வச்சுக்கோ, எல்லாம் பறந்து போயிடும். நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் மம்மி. ஓடியா அதுக்குள்ளே காய் முடிஞ்சிடும். அம்மா எனக்கு பசிக்குதுமா, பசிக்குதுமா. இங்கே தாண்டா சோறு போட்டுன்னுக்குறேன். வாவ், பார்க்கவே செம்மையா இருக்குமா. வல்லு வதக்குன்னு போய் சாப்பிடு, ஓடு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ சாப்பிட்டுட்டே சொல்லு. ஓகே கைஸ், சண்டே சமையல், சிறப்பான சமையல் ரெடி ஆயிடுச்சு. பௌ பௌ கைஸ், இந்த தட்டை பார்க்கவே அப்படியே ஹோல்சமாக இல்லை. சாப்பாடு சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி மிளகு வறுவல். சண்டே வந்து ஏதாச்சும் ஒரு படம் போடுவாங்க. பக்கத்துல அந்த காயை வர்ணிச்சியா? இதெல்லாம் வர்ணிச்சு. காயெல்லாம் நம்ம வர்ணிக்க கூடாது. என் தங்கச்சி இது அம்மா வந்து போட்டு வராங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. இந்த நாட்டுக்கோழி சரியான சாஃப்ட். இங்கே பாருங்கள், செம்மையாக வெந்திருக்கு. இங்கே பார்த்தியா, பௌ பௌ, இது ஸ்கின்னோட இருக்கும். அப்படியே ஒரு பைட் போலாமா? மம்மி டேஸ்டா இருக்கு மம்மி. எப்படி இருக்க? அந்த சளி பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. அம்மா எல்லாமே செம்ம டேஸ்டாக இருக்குமா. சாப்பாடு, குழம்பு, வறுவல், அப்புறம் காய் கூட டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே தான், செம்மையாக இருக்குது. சண்டே சமையல் அருமையான சமையல். ஹாட் வாட்டர். தேங்க்யூ. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் என்னோடய ரூமில் வந்து ப்ரொஃபைல் லைட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்க நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே போயிட்டு வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அழகாக இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஜெய். ஹோம் டூர் இல்லை, ரூம் டூர். உங்களுடைய அன்பு ஜெய் உடைய ரூம் டூர் பார்க்கலாமா? பாருங்க கைஸ், இப்போ ப்ரொஃபைல் லைட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. காலையில் நீங்கள் தான் உட்காந்து இருக்கோம். மார்வலஸ் அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நினைக்கலாம் நாங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுடைய ஜெய் வந்து வீடியோ எடுக்கிறது எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன திடீர்னு இவங்க வந்து ஐடிசி போயிட்டாரா, நிறைய காசு வந்து வேலவன் குடியில் 2.0 வந்துருச்சா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலவன் குடி சிங்கிளில் இருக்கிற சாப்டர் 1ல் இருக்கிற வீட்டில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து எல்லா வீடியோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், புரியுதுங்களா? அப்புறம் நம்ம புது வீட்டுக்கு போய் ப்ரொஃபைல் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு வந்தேன். இப்படி தான் கைஸ் நம்ம சண்டே வந்து நம்ம ஃபேமிலியோட ஃபன் டேவாக சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. லவ் யூ ஆல். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை கைஸ்.